போதும், நான் வாழ்ந்ததெல்லாம் போதும். என்னால் யோகா டீச்சரை மறக்கவே முடியல. அதான் அந்த சரக்குல மருந்து கலந்து வச்சிருக்கேன். இதை குடிச்சிட்டு போய் சேர்ந்துட வேண்டியதான். ஏற்கனவே ஒருக்க தண்ணியில் விழுந்தப்போ பனிமலர் பாட்டி காப்பாத்துச்சு. இதோடி போதும், நிறுத்திடுவோம் எல்லாத்தையும். யாருக்கும் பாரமாக இருக்க வேண்டாம். பூமிக்கும் பாரம், நாட்டுக்கும் பாரம் வேண்டாம் வேண்டாம். நான் போகிறேன். யாருமே இல்லாத அனாதை நான். தன்னால தான் இந்த ஊரில் வளர்ந்தேன். என்னை இந்த ஊர் வளர்த்து விட்டுச்சு. இந்த ஊருக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு சிவா எனக்கு எவ்வளவோ பணம் உதவி பண்ணியிருக்கான். அவனெல்லாம் விட்டுட்டு போகிறத நினச்சாதான் சங்கடமாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு மடன்னு சரக்கு குடிச்சிட்டு இங்கேயே படுத்துருவோம். ஒரு விஷயம் சொல்லணும், கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் லவ் பண்ணுங்கட்டி, கலட்டி விடுறதா இருந்தால் லவ் பண்ணாதுங்க. எல்லா பையலும் ஒரே மாதிரி எடுத்துக்கிட மாட்டான். சில பையன் வாழவே முடியாமல் போய் சேர்ந்துருவானுங்க. அதே மாதிரி எல்லா பிள்ளைகளையும் குறை சொல்ல முடியாது. நல்ல உண்மையா லவ் பண்ணுற பிள்ளைகள் இருக்கு, இந்த பயல்வை ஏமாத்திட்டு ஓடிடுவானுவ. அப்படி 2 சைடும் தப்பு இருக்கு. அதனால பொண்ணோ பையனோ உண்மையா காதலிங்க, கடைசி வரைக்கும் கையை பிடிச்சு நில்லுங்க. வீட்டில் பேசி கீசி கல்யாணம் பண்ணுங்க, இல்லைன்னா லவ்வே பண்ணாதுங்க. இப்படி என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. என்ன சுரேஷ் என்ன பேக்கரிக்கு போலையா? மனசே சரியில்லை பாப்பு. எங்கள் அம்மா வந்து ஒரே பிரச்சனையாக பண்ணிட்டு கிடக்கு. என் பொண்டாட்டி ஒரு பக்கம் மூஞ்சி தூங்கி வச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு உதவி செஞ்சது கன்சி கப்பிலே எங்கள் அம்மா கடைக்கே வர விடாம வச்சுக்கிட்டு இருக்கு. பேக்கரியே அந்த பிள்ளை கொடுத்த பைசால தான் நான் திருப்பி இருக்கேன். எவ்வளவுண்ணே கொடுத்தது அந்த பிள்ளை? 1,50,000 கொடுத்தது பத்துக்க. அந்த பிள்ளை தான் பேக்கரி திருப்பி கொடுத்தது. அப்போ அவளை வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ பேக்கரி அவளுக்கு தானே சொந்தம். யாரையாவது வேலைக்கு போட்டாலும் சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். அந்த பிள்ளையே வந்துட்டு போட்டுமே உங்க அம்மாட்ட எடுத்து சொல்லு. அந்த பிள்ளைய பார்க்க பாவமா இருக்கு. லாட்ரி டிக்கெட்ல விழுந்த பணத்தை பூரா என்கிட்ட கொடுத்துட்டு இப்போ ஒன்றும் இல்லாம நிற்கு. எரிச்சலா இருக்கு. எங்க அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டுக்காவ. எல்லா வீட்லயும் அப்படித்தானே. ஒன்று பொண்டாட்டி புரிஞ்சுக்கிடாது, இல்லைன்னா அம்மா புரிஞ்சுக்கிடாது. சில நேரம் 2 பேரும் சேர்ந்து கரைச்சல் கொடுப்பாவ. பேக்கரியே திறக்கல. மனசே சரியில்லை. என்ன மாணிக்க என்ன வாரீங்களா? நம்ம எப்போ போற மரத்துக்கடையில போய் சரக்கடிப்போம். என்னப்பா அவ்வளோ ஆடுதியா? காலையில 8 மணிக்கெல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்க. டீயை குடிச்சிட்டு நான் ஆபீஸுக்கு போகணும். என்ன எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் தானே கிடக்கும். இன்னைக்கு ஒரு நாள் போவோம்னே. என்ன செலவு பத்தி நீங்க எதுவும் நடக்காதீங்கன்னு நானே 3 பேருக்கு சேர்த்து வாங்கிருந்தேன். காலையில இந்த அண்ணன் கூப்பிடுதாருல, போவோமே. வெள்ளிக்கிழமை அதுமாவா குடிச்சிட்டு கிடக்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமைனாலும் சரிங்களாம். எனக்கு குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா வெள்ளியா இருந்தானே சனியான இருந்தானே என்ன. அது வந்து அண்ணன் கூப்பிடுதாவுல, போவுமே. இல்லைன்னா அந்த அண்ணன் ஒத்தையில குடிச்சிட்டு கிடக்க போறாரு. என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச ஆடிருவாடே. என்ன இப்போ காலையில் 8 மணி தான் ஆகுது பார்த்துக்கிடுங்க. நம்ம என்ன செய்வோம், குடிச்சிட்டு அப்படி அங்கே எங்கேயாவது படுத்துருவோம். வீட்டிலேருந்து எதுவும் ஃபோன் அடிச்சாவோன்னா நாங்கள் ஆஃபீஸுக்கு வந்துட்டோன்னு சொல்லிடுவோம். சாப்பாடுக்கு எடுத்துகிட்டு போலையான்னு கேட்டால் மறந்துட்டேன், அவசர வேலையை வந்துட்டேன்னு இதை எட்டு சொல்லி சமாளிப்போமே. இது ஒரு பெரிய விஷயமான. அப்படியா? சரி, அப்போ வா போவோம். அடப்பாவி பால்பாண்டி, என்னல இது காலையிலே சரக்கா? இதெல்லாம் தேவையா? இது உடம்புக்கு எவ்வளவு கேடு தெரியுமா? என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? சும்மா இருங்கண்ணே. சின்ன பிள்ளைல விட்டு அப்படிதான் பேசணும், இல்லைன்னா நாளைக்கு நம்மள ஒருத்தரும் மதிக்க மாட்டான். நம்ம குடிக்கிறது நம்ம 3 பேருக்குள்ள இருக்கணும். இந்த மாதிரி சின்ன பையன் கிட்டலாம் நம்ம பேசக்கூடாதுலானே. அதுவும் சரிதான். எப்படிப்பா இந்த கருமத்தெல்லாம் குடிக்கீங்க? தப்புப்பா, ரொம்ப தப்பு. இல்லைண்ணே, இது சரக்கு இல்லைண்ணே, இது விஷம். எப்படி கதை விடுதான் பத்தியா? சரக்கு பாட்டில வச்சுக்கிட்டு விஷமாமே, நமக்கு தெரியாததா? விஷமா? சின்ன பையன் முதல் சரக்கு அடிக்காம போல, அதான் அப்படி சொல்லுதான். உனக்கு என்ன பிரச்சனை விஷம் குடிக்கிற அளவுக்கு? யோகா டீச்சர் இன்னைக்கு ஏமாத்திட்டானே, காதலிச்சு ஏமாத்திட்டா. அதை மறக்கவே முடியல. ஏற்கனவே ஒரு கிணத்துல விழுந்தேன், பனிமலர் பாட்டி காப்பாத்திட்டு. அதான் இப்போ என்ன செய்யணும், இதை எடுத்து குடிக்க போறேன். சரக்கு குடிச்சா எவனாவது சாவானா? இவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். சின்ன பையனை, சின்ன பையன். டேய் தம்பி, இந்த விஷத்தை நான் எடுத்துக்கிறேன். வேண்டானே, செத்துருவீங்க. நான் செத்துருவேனா? சரிடே. என்ன மொத்தத்தையும் நீயே உறிஞ்சிடாத, இங்க கொஞ்சம் கொண்டா, நாங்க 2 பேர் இருக்கோம். என்ன வேண்டானே, என்ன செத்துருவீங்கன்னு. சும்மா கிடக்கணும். உனக்கு என்ன தெரியும்? வயசுக்கு ஏற்ற வேலையா பார்க்க நீ. இன்னும் நீங்கெல்லாம் வயசுக்கு ஏற்ற வேலையான பாக்கீங்க. ஏன்றது சரக்கு பிடிங்கி குடிக்கீங்க. டேய், நீ சின்ன பையன்டா, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. பாபு குடுப்பா. என்ன சுரேஷ் அண்ணே, செலவில்லாம இன்னைக்கு தப்பிச்சிட்டிய? ஒரு மாதிரி தொண்டை கவ்வுது. பாவுங்க பாரு, நல்லா பாட்டில கையில பிடிக்காமலே அப்படியே மடம்னு உறிஞ்சிருவேன். சூப்பர்ண்ணே. பாட்டில முழுங்கிறாத. உற்சாக பானத்தை குடிச்ச உடனே உற்சாகம் ஏறுது.
கொக்கு மீனை திங்குமா, மீனு கொக்க முழுங்குமா. போடு போடு போடு, எங்க அண்ணனோட ஆட்டத்தை பாருங்க. சார் இவங்கெல்லாம் மனச பள்ளிகளா, நான் வாங்கி வச்சதை பிடுங்கி குடிச்சுக்கிட்டு ஆடுதானுவோ. இன்னைக்கு போய் சேர்ந்துடலான்னு பார்த்தா அதுலயும் மண் விழுந்தாச்சு. என்ன என்னண்ணா இது, காலை வெட்டி போட்ட நண்டு மாதிரி நடக்க. இது கரகாட்டம். பாபு என்னைய பாரு, இது என்ன டான்ஸ் சொல்லு. என்ன இது நாய் டான்ஸ்னே, என்ன இது காக்கா டான்ஸ்னே, என்ன இது பறவை டான்ஸ்னே, ஜிங் சிக் ஜிங் சிக் ஜிங் சிக் டன் 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 டன். என்ன எனக்கு கோயில் மணிய மாதிரி ஆடிட்டு அடக்க. ஜிங் சிக் ஜிங் சிக் ஜிங் சிக். பாபு ஒரு படியா தலை சுத்துதுப்பா. ஜிங் சிக் ஜிங் சிக் ஜிங் சிக். இல்ல பாபு, ஒரு மாதிரி மண்டலாம் சுத்துது. என்னதுல விஷம் கலந்துருக்குனே, விஷம் குடிச்சா அப்படிதானே வரும். விஷமா? ஏய் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, அப்பதே வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கா, உண்மையான விஷமா? ஆமாண்ணா, யோகா டீச்சரை மறக்க முடியாம தானே சாவதுக்காண்டி கலந்து வச்சேன். அதை பிடுங்கி குடிச்சிட்டீங்களா, நீங்க எல்லாம் விளங்குவீங்களான்னு. என் நார பயல, முதலே சொல்லலாம்ல. யாத்தடி அண்ணன் விழுந்துட்டார, என்னம்மா அன்னைக்கு என்ன, கடவுளே. அட கடவுளே, ஒவ்வொருத்தரால மயங்கி விழுதாவ. நார பயலே, போய் எங்க பொண்டட்டி மாதிரி கூட்டு வா, காப்பாத்து, இப்படியே விட்டுறாத. போறேன்னு போறேன்னு. ஒரு படத்துல கூட இப்படி ஒரு காமெடி உண்டே, ஐயோ அது கூட என் மண்டைக்கு எட்டலையே, கடவுளே. படிவேலு இப்படிதானே புடுங்கி குடிப்பாரு. அம்மா அம்மா, இந்த தொண்டை வேலைக்கு போறவனை குடிக்க கூப்பிட்டு என்னை கொண்டு புட்டானவளே. ஏட்டி, எனக்கு சாயந்தரம் ஒரு 4 பண்ணு வேணும் பத்துக்கிட்டு, சரியா? நான்லாம் பேக்கரிக்கு போகிறதே இல்லைக்கா. அவர் இன்னைக்கு பேக்கரிக்கு போனார் என்னமோ தெரியல. 2 வரட்டி பேச்சு வரதே கிடையாது பத்துக்கிடுங்க. அதான் சமாதானம் பண்ணியாச்சுல, பேசி வச்சு இருங்க 2 பேரும். என்னத்தை போட்டு பேச எரிச்சலாக இருக்கு பத்துக்கிடுங்க. புருஷ முன்னாடிக்குள்ளே பேசாமல் எப்படி இருக்க முடியும்? பேசிக்கோ பேசிக்கோ. இங்கேயா இருக்கீங்க? எங்கெல்லாம் தேடுறது? யாரை பார்த்து ஆடுத? பிரேக் போடு பிரேக் போடு. இக்க உங்க புருஷன் மாறுவோ விஷம் குடிச்சு சாவ கிடக்காங்க. என்னப்பா சொல்லுது? யார் புருஷமாரு? இக்க உங்க 3 பேர் புருஷன்கா. என்னப்பா சொல்லுத? ஆமாக்கா, உங்க புருஷன் மாறுவெல்லாம் மரத்துக்கடியில கிடக்காவ. சீக்கிரம் வாங்கக்கா, என்ன ஒருத்தனால தூக்க முடியாதுல்லக்கா. எல்லாரும் வந்து அவங்க புருஷனை தூக்கிட்டு போங்கக்கா. ஏன் புருஷன் உண்டா? இக்க உங்க புருஷன் யாருக்கா? ஏ யார் புருஷெல்லாம் அதை ஒழுங்கா சொல்லுப்பா. சுரேஷ் அண்ணன், மாணிக்க அண்ணன், பாபண்ணன். ஏ பேதியில புற சனியனும் 3 எதுக்கு ஒன்னா சாவ போகுது. சீக்கிரம் வாங்கக்கா, சீக்கிரம் வாங்கக்கா. அக்கா, காலையில் எதுவும் சண்டை போட்டீங்களாக்கா? ஒரு சண்டையும் கிடையாது டி. இவன் எதுவும் உளருதானா டி? இவனே இந்த காதல் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமா குடிச்சிட்டு கிடப்பா, அது உளறிட்டு இருக்கானா? சும்மா பேசிட்டு இருக்காதீங்க, என்னன்னு போய் பாப்போம். என் புருஷன் கூட நான் எந்த சண்டையும் போடலையே. இக்க பேசிட்டே இருக்காங்க, உசுறு போகுதுக்கா. ஐயோ ஐயோ ஐயோ, என் புருஷன். பாபு மனுஷா. ஐயோ ஐயோ ஐயோ, இதுக்கு இப்படி வாயில நோர்த்தலி கிடக்காவோ? இந்த மனசு எதுக்கு இப்படி பண்ணாருன்னு அவர் என்ன குறை வச்சேன்? என்ன என் மனசு உங்களுக்கு குறை வச்சேன்? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு என்னைய குறை வச்சேன்? இக்க அடிச்சு கொண்டுறாதீங்கக்கா. என் மேலதாங்க கேஸ் ஆகும், தூக்கிட்டு போங்கக்கா. பாபு மனுஷா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாவுதாருன்னு நீரும் கம்பெனி கொடுக்க செத்துட்டீரா. மூதேவி பேசிட்டே இருக்காம தூக்கிட்டு போட்டி ஆஸ்பத்திரிக்கு. எதுக்கு எப்படி பண்ணீரு? எதுக்கு பண்ணீரு? ஏம்மா, இதெல்லாம் அப்புறமா பேசுமா, முதல்ல தூக்கிட்டு போமா. ஏக்கா அடிச்சு கொண்டுறாதீங்கக்கா, தூக்கிட்டு வாங்கக்கா. ஏஞ்சல், இவர் குண்டு கணக்கா இருக்காட்டி தூக்க முடியல, வாட்டி சேர்ந்து தூக்குவோம். ஐயோ ஐயோ, பாபு மனுஷன் என்னை விட்டு போயிருவீரா, நான் என்ன செய்வேன். சீக்கிரம் வண்டி கிண்டி வந்தா பிடிச்சு போட்டு கூட்டு போட்டி. ஏம்மா, அந்த மனசு என்ன ஆக்கணமா இருக்காரு? ஒரு வண்டி கிடைக்க மாட்டேங்க கடவுளே. கீதா வேகமா நடட்டி. பாபு மனுஷா, என்னதான் பாபு மனுஷா நடந்தது? சொல்லும். சொல்ல முடியலட்டி, சொல்ல தெம்பில்ல. உயிரோடு இருந்தால் வருகிறேன். ஐயோ ஐயோ, கடைசி பாட்டு பாடிட்டாரே. வண்டி போகுது, ஒரு வண்டியெல்லாம் நிக்க மாட்டேக்க. சொல்லுங்க மனசா, உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? எதுக்காக இந்த முடிவெடுத்தீரு? நான் பாட்டுக்கு பேசாம தாண்டி இருந்தேன். இந்த பாபுவும் சுரேஷும் என்னைய ஓசி குடிக்க கூப்பிட்டு கடைசியில இந்த பால் பண்டி விஷம் கலந்து வச்சிருக்கான்டி. அவன் சாவதுக்கு வச்சதை எடுத்து நாங்க குடிச்சு அவனை காப்பாத்திட்டோம். பேதியில போற மனசு இன்னைக்கு வேலைக்கு போகாம குடிக்க ஓடி இருக்காரு. எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? பாபு மனுஷா, அந்த அக்கா சொன்னது உண்மையா? ஆமாட்டி ஆமாட்டி. உங்க 3 பேர் உயிரை கொடுத்து பால் பண்ணி உயிரை காப்பாத்திருக்கீங்களா? அப்போ நான் ஏன் அந்த நாதாரியை காப்பாத்தணும்? நாங்களே போய் அவன் வச்ச வலையில மாட்டிக்கிட்டோம். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு ஆஸ்பத்திரி வர? இருங்க இன்னும் 5 நிமிஷத்துல வந்துரும். சீக்கிரம் தூக்கிட்டு போ கீதா. என்ன இது, பொங்கல் போட்டியா? பொங்கல் போட்டி முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ஆளாளுக்கு புருஷனை தூக்கிட்டு வந்திருக்காங்க? என்ன இது, வாயில பால் மாவு ஊட்டி இருக்கு? பால் மாவு கிடையாது, அது நொர. என்ன நோற, என்னாச்சு? டாக்டரே, 3 பேரும் விஷம் குடிச்சிட்டாவ, காப்பாத்துங்க. 3 பேரும் ஒரே நேரமா? 3 பேருக்கு அப்படி என்ன ஒரே பிரச்சனை?
3 பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்காங்களா? முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வாங்க. நீர் பேசி முடிக்கிறதுக்குள்ள இந்த கொஞ்ச நஞ்சே உயிரும் பெயரும் போல தெரியுதே. அவன் தெரியாம 3 பேரும் சரக்கு பாட்டில் எடுத்து குடிச்சிருக்காவோ, அதுல விஷம் கலந்துருக்கு. இதை காப்பாத்துங்க. யார் இந்த காரியத்தை பண்ணது? திட்டமிட்ட சதி. சதி இல்ல, இது விதி. சீக்கிரம் காப்பாத்துங்க. கேள்வியா கேட்காதீங்க உருண்டை மண்ட டாக்டரே. ஓகே ஓகே ஓகே, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. என்னன்னு போடனே பார்த்துருவேன். உள்ள உள்ள கொண்டு போடுங்க, உள்ள கொண்டு போடுங்க. வேலைக்கு போகாம குடிக்க ஓடின மனுஷனுக்கு இதான் கேதி கடைசியில. பங்கஜம், இப்படிலாம் பேசுவியா நீ? சீக்கிரம் சீக்கிரம். நெட்டப்பா பாப்பாவை நல்லா பார்த்துக்கோ சரியா? அடிக்காத. ஐயோ ஐயோ ஐயோ, என் புருஷன் இப்படிலாம் பேசுதாரே, நான் என்ன செய்வேன்? காதலர் தினத்துக்கு பரிசு கொடுப்பாருன்னு பார்த்து அப்படி மண்டையை போட்டுருவாரு போலயே. பேக்கரியை வச்சுட்டு சந்தோஷமா இருட்டி. மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காதீரு. நீ பேசுறதெல்லாம் பார்த்து எனக்கு பயமா இருக்கு. முதல்ல உங்களை உள்ள கொண்டு சேர்த்துட்டு உங்க அம்மாவை கூட்டு வரேன்.